ஏண்டா அண்ணா பச்சை மலை ஒரு காலு பவள மலை ஒரு காலு ஏண்டா அண்ணா அப்பா நம்ம பச்சை மலை விட்டு பவள மலை விட்டு சுவாமியே மேபரமா பாருடா ஐயாய் அந்த கொல்லி மலை தெரியுதுன்னு தாயாரு காமாட்சி சொல்லுதாமா அப்பா மவனே அருமையுள்ள செங்க சிங்கமே அப்பா அந்த பச்சை மலையும் பக்கத்தால் இருக்குது பவள மலையும் பக்கத்தால் இருக்குதுன்னு மேவரமா பாருடா என் மாசிபரி என்ன மலை விரியாங்குட்டி என்ன கொல்லி மலை தெரியுதுடே நம்ம கொங்கச்சி மவன் தங்க கிளியே காந்தாடு கொல்லி காமாட்சி மவனும் பெரியண்ணனு சுவாமி போலாமிடான்னு சொல்லி அப்பா அப்பா மூவரும் வாராங்க சுவாமி பச்சை வனம் தாண்டிய அந்த பவள மலை தாண்டிட அப்பா வனம் தாண்டி வருகிறாங்க மூவருமே காமாட்சி எங்காத்தானு மது அண்ணன் பெரிய அண்ணா அண்ணா அப்பா புளியாஞ்சோர போறமா வந்து அப்பா எனக்கு நல்ல தண்ணி தாவம் அவனந்து போகுதுடா பச்சை தண்ணி தாவம் பொல்லொணந்து போகுதுடா என் வளர்த்த கண்ணே சரிச்சு அண்ணா படிங்களே ஏன் அப்பனுக்கு பொங்குது பார் கோபம் பொழியுது பார் மார் மேல சிந்துது பார் கோபம் சிதறுது பார் மார் மேல நம் மாசி பெரிய அண்ணனா இருந்து எதுக்குடாவுதுன்னு அண்ணாவே அண்ணா நம் மாசி பெரிய அண்ணனா இருந்து எதுக்குடாவுது சுவாமிய சுண்டி விட்டன மலைய சீலரங்கி சுவாமி மேமான கிடுகிடுங்கி ஈமான ஓசையிடு ஆயா மலைய சரிஞ்சு வருமாயா அப்பா மவனே அருமையுள்ள கண்ணு எவ்வாறுமே பசுங்கிளி என் வண்ணமே கிளியே அண்ணா பெரிய அண்ணா எனக்கு நல்ல தண்ணி தாவன் உணர்ந்து போகுதுடா பச்சை தண்ணி தாவன் பொண்ணுணர்ந்து போகுதுடன்னு சொல்லி அப்ப ஆயா புளியாஞ்சோல ஓரமா பாராயா வேப்பம் மர வேலுங்கு வெறுனி இனிக்குதாயா ஆலாம்பரம் மாறாயா அடிவேறு போயிருக்கு உங்காவ புளியா மரம் பாராயா ஆயா புளியா மரம் பாராயா சோங்கு மேல் சோங்கு இருக்குது ஆலாமரம் சோங்கு அடி சோங்குன்னு சொல்லியா காமாச்சி ஐயா அங்க தண்ணி சத்தம் சலசலன்னு வருகுதாயா ஓடி போய் கொண்டாருன்னு சொல்லிட்டு நம்ம காத்தானும் பெரிய அண்ணன் நான் ஓட்டம் பெரு நடையா ஒரு துருசா வாராங்க 2 பேரு ஏன் மின்னல் பின்னல போகலாமடா தாய்க்கு தாக உணர்ந்து நல்ல தண்ணி நான் உணர்ந்து போச்சு பச்சை தண்ணி பல்லுணர்ந்து போச்சு ஆயிக்கு காமாட்சிக்கு என்னாச்சு ஆயிருமுன்னு அந்த அண்ணன் பெரிய அண்ணனும் காத்தானே ஓட்டம் நல்லா வேறு நடையா ஒரு துருசா வாராண்டா அவன் கல்லுன்னு பாராம அப்பம் முள்ளுன்னு பாராம அவன் கல்லேறி பெரிய அண்ணன் குதிக்கிறாண்டா கருத்தாளி அண்ணன் நம்பாக்குறாண்டா அப்பா கொல்லிமலை மேவரமா இருந்து சோன வெள்ளமா பிறண்டு வருகுது பாரு சுவாமி அரப்ளேஸ்வரன் கோயில் இருந்து அப்பா முத்தான தண்ணி முகந்தெரியும் விடாத்தாமியே முத்தான தண்ணி முகந்தெரிய வந்தது ஆயாளுக்கு அப்படியே காத்தானு பெரியன்னு குடிச்சிட்டு ஆயிக்கு அப்ப 2 பேரும் கொண்டு போறான் கையால தண்ணி தானே ஏ ஆயா வாருமே பசுங்கிளிய வண்ண மேகிலியே ஆயா காமாட்சி அன்னபதி காமாட்சி அழகுள்ள தாயாரே ஐயே குளிச்சு ஆயி குடிச்சிட்டு அப்பா மவனே அருமையுள்ள கண்ணே இந்த புங்க மரத்து நிழல் புளியா மரத்து நிழல் ஆலமரத்து நிழல் அடி சோங்குடா என்னைய அப்படியே அசைய வச்சிருச்சினான்னு தாயார் காமாட்சி சொல்லும் போது தானே அந்த அண்ணன் பெரிய அண்ணன் அழகுள்ள சரிச்சு அப்ப
ஆயா நான் காத்த ஒரு பரம பெரிய ஒரு பரம உட்காந்து கொஞ்சம் இளப்பாரி போண்டாயே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆய போய் தங்க ரதத்துக்கு கூப்பிடையில ஆயால எந்திரிக்க முடியாத வேர்புடியா பிடிச்சி அந்த புளியாஞ்சோலையில புதுமையா உக்காந்துட்டண்டா ஏன் அண்ணா பெரிய அழகுள்ள சரிச்சு நீ உக்காந்த இடம் உனக்குடா நான் உக்காந்த இடம் எனக்குடான்னு சொல்லியாயி முத்தான வாதுறந்து வித்தாரம் சொல்லுதாமா என் செல்ல மகனை என் சீமா சரிச்சு இந்த கொல்லிமலம் மேபரமா இருக்குது நம்ம ஆயி காமாட்சியும் பெரிய அண்ணனு கீபரமா புளியாஞ்சோங்குடா புளியாஞ்சோலைன்னு ஆயி முத்தான வாதுறந்து பேரை சூடி உக்காந்தாளங்காமாச்சி என்ன ஆயாயோ ஆய சின்ன பிள்ளை காமாட்சி தானாயோ